ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிராமி. இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் அமாவாசை அப்படின்னா என்ன, அமாவாசையில் ஏன் திதி தர்ப்பணம் நாம் கொடுக்குறோம், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது மூன்றுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, ஏன் அமாவாசைக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கணும், அமாவாசைக்குன்னு ஏதாவது புராண கதைகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைய ஆன்மீக தேடல் பதிவில் நாம் பார்க்கலாம். தமிழர்களோட வரலாற்றில் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுடைய மாதமாக போற்றப்படுது. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு வழிபாடு. நம் தினமும் வணங்கக்கூடிய தெய்வத்தை நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் நம்மை பெற்றவர்களை, நமது தாத்தா பாட்டிகளை, நம் முன்னோர்களை நாம் பார்த்திருப்போம். இப்படி உறவாலும் உதிரத்தாலும் நம்மோடு சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக நாம் வழிபடுவது இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது. அதுலேயும் குறிப்பாக அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது. ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். நாம் எல்லா அமாவாசைக்குமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். எல்லா அமாவாசைகளிலுமே புண்ணிய நதிகளில் நீராடி திதி தர்ப்பணம் கொடுக்கறதாலையும் முன்னோர்கள் நினைவாக அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் நாம் நிறைய பலன்களை பெறுகிறோம். இப்படி திதி தர்ப்பணம் கொடுக்கறதால நாம செய்கிற பாவங்கள் நீங்கிறதோடு இல்லாம நாம அன்னதானம் செய்யக்கூடிய அந்த புண்ணிய பலனும் நமக்கு கிடைக்கும். 3 விதமான அமாவாசை வழிபாடு இருக்கு. தொடர்ந்து அமாவாசை எடுக்க முடியாதவங்க கூட இந்த 3 விதமான அமாவாசையில விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு முன்னோர்களுடைய பரிபூரணமான அருள் கிடைக்கும். ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய தை மாத அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசையும் புண்ணிய தினங்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஏற்ற நாட்கள். ஏன் அப்படின்னா ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காகவும் நம்மை ஆசிர்வதிப்பதற்காகவும் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படுறாங்க. பூமிக்கு அவங்கள வரவேற்கிற விதமா நாம திதி தர்ப்பணம் கொடுத்து வரவேற்கிறதுக்காக பண்ணக்கூடியது இந்த ஆடி அமாவாசை திதி தர்ப்பணம். இப்போ நாம திதி தர்ப்பணம் பண்ணும் பொழுது அதை முன்னோர்கள் ஏற்று மகிழ்ச்சியோட நம்ம பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல முன்னோர்கள் இந்த பூமிக்கு வருகை தருவாங்க. அப்படி வருகை தரும்போது புரட்டாசி மாத அந்த மகாலயபக்ஷ அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த அமாவாசைக்கு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தவர்களை மகிழச் செய்யும் விதமாக நாம ஒரு திதி தர்ப்பணம் கொடுக்கிறோம். எள்ளும் நீரும் நாம கொடுக்கும்போது அதில் மகிழ்ச்சி அடைந்து மறுபடியும் நம்மை ஆசிர்வதிக்கிறாங்க. அப்படி ஆசிர்வதிச்சுட்டு அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க. மறுபடியும் எப்போ போவாங்க அப்படின்னா தை மாதம் அவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க. அதனால தை மாத அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டில் முக்கியமானதாக கருதப்படுது. அதனால 3 அமாவாசைகள் ஒரு வருடத்துல மிகவும் முக்கியமான நாம் கடைபிடிக்க வேண்டிய நாட்கள்ல ஒன்று. பூமியில பிறந்தோம் அப்படின்னா பாவ புண்ணியத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி பாவங்கள்ல மிகப்பெரிய பாவமா கருதப்படுறது என்ன அப்படின்னா ஒரு பித்ரு கர்மாவை நிறைவேற்றாம இருக்கிறது தான். பித்ரு கர்மானா என்னன்னா முன்னோர்களுக்கு செய்கின்ற ஆராதனைகளை நாம் செய்யாமல் இருப்பது. நாம செய்யக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடு தான் நம்மையும் நம் சந்ததிகளையும் வாழ வைக்குது. ஒரு வருடத்துல வரக்கூடிய எல்லா அமாவாசைகளையும் கடைபிடிக்க முடியாதவங்க முக்கியமா இந்த 3 அமாவாசைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இந்த ஆடி மாத அமாவாசைக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், கடல், இந்த மாதிரியான புண்ணிய நீர்நிலைகள்ல நீராடி திதி தர்ப்பணம் நாம கொடுக்கலாம். நம் முன்னோர்களை வழிபட்டு அரிசி, காய்கறி, பழம் இதெல்லாம் படையலிட்டு அரூபமாக இருக்கக்கூடிய அவர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் நாம கொடுக்கணும். அவர்களுக்கு நாம படையலிட்டு அதை காகத்திற்கு கொடுக்கும் பொழுது முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில ஏன் நீர்நிலைகள்ல கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு காரணம்,
அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அமாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் கடலில் வாழக்கூடிய ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் இது எல்லாத்துக்குமே ஒரு புத்துயிர், ஒரு ஜீவ சக்தி கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது அதனுடைய சந்ததிகளும் பரம்பரையாக வாழக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுது. அதுவும் ஆடி அமாவாசையில் கடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடல் நலத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தரும். எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு செஞ்சீங்க அப்படின்னா தோஷங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாம் மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை தான் நாம் சாப்பிட்றோம். தேவர்கள் எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா அக்னி வழியாக தேவர்கள் உணவை பெற்றுக்கொள்வார்கள். அதனால தான் நாம் யாகம் வளர்த்தி அந்த யாகத்தில் தெய்வங்களுக்கு எல்லா விதமான பொருட்களையும் பழங்களையும் அதில் போடுறோம். ஏன்னா அக்னி வழியாக தெய்வங்களும் தேவர்களும் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில். அதுபோல இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் நீர் வழியாக வந்து அவர்களுக்கான உணவை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிங்கிறதால தான் நாம பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தர்ப்பணங்களையும் நீர்நிலைகள்ல நாம செய்றோம். அதனால தான் எள்ளும் தர்ப்பணமும் நாம கொடுக்குறோம். அதனால ஆடி மாதம் பயணத்தை தொடங்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் தை மாதம் தங்களுடைய இடத்தை நோக்கி செல்லக்கூடிய விதமாக இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை திதியில கொடுக்கப்படுது. ஏன் அமாவாசை திதியில நாம தர்ப்பணம் கொடுக்கிறோம், மற்ற திதிகள்ல ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, பொதுவா சூரியனோடு சந்திரன் என்று இணைந்திருக்குதோ அந்த நாள் தான் அமாவாசை நாள். அப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்திரன் அப்படிங்கிறவர் மாதுர்காரகன். இவர்கள் இருவரும், சூரியன் சந்திரன் இவர்கள் இருவரும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல தாத்தா பாட்டி தாய் தந்தையர்களை யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களது பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய தலைமுறைக்கும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். நாம கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம் மூலமா முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து பலவிதமான நன்மைகளை நமக்கு தருவாங்க. அமாவாசைக்கு முக்கியத்துவமான கதைகள் நிறைய இருக்கு. அதுல ஒரு கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குருஷேத்திர யுத்தத்திற்கு முன்னால போரில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா எந்த நேரத்துல களபலி கொடுத்தா என்னால் வெல்ல முடியும் அப்படின்னு எதிரியா இருந்தாலும் உண்மையின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய சகாதேவன்கிட்ட துரியோதனன் கேட்கிறார். அப்போ பூரண அமாவாசையில நீ போற துவங்கின அப்படின்னா உனக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும் அப்படின்னு துரியோதனன் கிட்ட சகாதேவன் சொல்றார். துரியோதனன் அந்த நாள்ல களபலி கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கிறார். கிருஷ்ணர் தானே எல்லாத்துக்கும் தந்திரமா எல்லாம் பண்ணி பாண்டவர்களை வெற்றி பெற செய்தார். ஏன் அப்படின்னா தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி செய்யறார். திடீர்னு ஒரு குளக்கரையில உட்கார்ந்து அமாவாசைக்கு முந்தின நாளே தர்ப்பணம் கொடுக்கிறார். இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் பூலோகத்துக்கு கிளம்பி வர்றாங்க. கிருஷ்ணா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளை தானே அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அமாவாசைக்கு முந்தின நாளான இன்னைக்கே தர்ப்பணம் செய்றியே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னாதானே வந்திருக்கிறீங்க, அதனால இன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னு சமயோஜிதமா ஒரு பதில் சொல்றார். சகாதேவன் சொன்ன மாதிரி அமாவாசை என்று களபலி கொடுக்கிறார். ஆனா அமாவாசை துரியோதனன் பலி கொடுத்த நாள் கிடையாது. அதுக்கு முந்தின நாளே சூரியனும் சந்திரனும் ஒன்னா வந்துட்டாங்க. அதனால பாண்டவர்களுக்கே வெற்றி கிடைச்சது. அப்படி மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அமாவாசை. முன்னோர்களுடைய வழிபாடு மட்டுமில்லாம ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொன்னா அது அமாவாசை. அது மட்டும் இல்லாம ஆடி அமாவாசையில அப்பர் கைலாய காட்சி அப்படிங்கிறது நடக்கும். அறம் வளர்த்த நாயகியோடு ஐயாரப்பர் அருள் புரியும் திருத்தலமாக திருவையாறு விளங்குது. நால்வராலும் பாடப்பெற்ற புண்ணிய ஸ்தலம். திருநாவுக்கரசர் மட்டுமே இந்த கோவிலை பற்றி 126 பாடல்கள் பாடியிருக்கிறார். கைலாயத்துல தரிசனம் பெறணும் அப்படின்றதுக்காக திருநாவுக்கரசர் போறார். இவ்வளவு தூரம் திருநாவுக்கரசரால வர முடியாது அப்படின்னு இறைவன் மனமிறங்கி அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையில மூழ்கி எழுந்துரு அப்படின்னு கட்டளையிடுறார். அவர் மூழ்கி திருவையாறில் இருக்கக்கூடிய திருக்குளத்துல எழுந்திருக்கிறார். அப்படி மூழ்கி எழுந்திருக்கும் போது அங்கே அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கிறார். அப்பருக்காக கைலாய காட்சியை திருவையாறிலேயே கொடுக்கிறார் இறைவன். இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத அமாவாசை என்று இரவில் நடக்கும். இதை அப்பர் கைலாய காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. இந்த கைலாய காட்சியின் போது திருநாவுக்கரசர் பாடிய மாதர்பிறை கன்னியானை அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை பக்தர்கள் பாடுவாங்க. இந்த பதிகத்தை பாடுவோர் கைலாயநாதனை தரிசிக்கக்கூடிய பேரு பெறுவார் அப்படிங்கிறது ஐதீகம். ரொம்ப அருமையா இருக்கும், கேட்கறதுக்கு அப்படியே மெய்சில் இருக்க வைக்கும். அதுல கலந்துகிட்ட அனுபவம் எனக்கு இருக்கு.
ரொம்ப அருமையாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தவிர்க்காம வந்து கலந்துக்கோங்க. ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படிங்கிற திருநாவுக்கரசருடைய வாக்கு நிரூபிக்கும் விதத்துல கோயில் பிரகாரம் இருக்கு இல்லையா, ஐயாரப்பருடைய கோயில் சுற்று பிரகாரத்துல ஐயாரப்பா அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா 7 முறை எதிரொலிப்பதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அதனால ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுக்கும் மாதமாக இருப்பதனால நம் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக பூலோகத்தில் வர இந்த மாதங்கள்ல நாம அவர்களை வரவேற்று அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி ஓடும், இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அதனால முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து முடித்ததும் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படங்கள் இருந்தது அப்படின்னா அந்த படங்களுக்கு பூவெல்லாம் வைத்து காய்கறிகள் வைத்து வடை பாயாசத்தோட நம்ம படையலிட்டு அவர்களை வழிபடும் போது சகலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அது விலகி போகும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த 3 விதமான அமாவாசையையும் தவற விடாமல் திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னோர்களுடைய அருளை பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.